அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, நம்ம வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமா வெளிவரக்கூடிய எல்லா அப்டேட்டும் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது நம்மளுடைய ஸ்கூல் லெவல்ல எவ்வளவு வேக்கன்ட் காலியா இருக்கு அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா, 1800 ஹெச்எம் போஸ்ட் வந்து வேக்கன்ட்டா இருக்கு. அதேமாரி டிஇஓ போஸ்ட்டு, சிஇஓ போஸ்ட்லாம் காலியா இருக்கு. இந்த மாரி இருந்தா என்ன பண்றது? அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்ப ஸ்கூல்ல தான் எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம கல்லூரி லெவல்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல மோசமா இருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்டின்னா, கல்லூரி லெவல்ல உதவி பேராசிரியர் பணியிடம் வந்து 67.7% வந்து 9% காலியா இருக்கு. அப்புறம் இணை பேராசிரியர் அதுல பார்த்தீங்க அப்டின்னா, 85% வந்து காலியா இருக்கு. அப்புறம் பேராசிரியர் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, 45% வந்து காலியா இருக்கு. இப்படி இருந்துச்சு இப்ப ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு ஒரு பக்கம் எக்ஸாம் எப்படா வரும்னு காத்திருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு வேக்கன்ட் வந்து காலியா இருந்தனால, ஸ்கூல்ல அப்புறம் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, போதுமான ஸ்டாஃப் இல்லாம அந்த உங்களுக்கு கல்வி தரம் வந்து ரொம்ப ம் ம் மலிவா போயிட்டுருக்கு. பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல உயர்கல்வித்துறையினர் கீழ உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலும் 50% வந்து பேராசிரியர் பணியிடம் வந்து காலியா இருக்குங்கிறாங்க. அப்ப எப்படி வந்து அவங்க அந்த அந்த காலத்துல படிக்கக்கூடிய நம்ம பசங்களுக்கு ஒரு கல்வி கிடைக்கும்? ஸோ பார்த்தீங்கன்னா, மொத்தம் தமிழ்நாட்டுல 22 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதுல சென்னை, மதுரை காமராஜர், அண்ணா யுனிவர்சிட்டி, பாரதியாரு, பாரதிதாசன் இந்த மாரி 13 பல்வே பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொத்தம் உள்ள நம்ம சென்னையில உள்ள பல்கலைக்கழகங்கள்ல மொத்தம் உள்ள 513 பேராசிரியர் பணியிடங்கள்ல 347 போஸ்ட் காலியா இருக்கு. 67.6%. அதே மாரி உதவி பேராசிரியர் பணியிடம் வந்து 67.9. இணை பேராசிரியர் பணியிடம் வந்து 85% காலியா இருக்கு. எங்க மட்டும்? நம்மளுடைய சென்னையில மட்டும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மதுரையில உள்ள காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா? அங்க 306 போஸ்ட்ல 183 வேக்கன்ட்டா இருக்கு. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துல 78 மொத்த இடங்கள்ல 51 காலியா இருக்கு. அதே மாரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் நிலையில 96% இடங்கள் காலியா இருக்கு. 50 பேராசிரியர் இடங்கள்ல வெறும் 2 மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. 50 பேராசிரியர் இடங்கள்ல 2 மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்காங்களாம். எப்படின்னு பாருங்க. அதேபோல உதவி பேராசிரியர் இடங்கள்ல 86.1% தான் காலியா இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துல பொறுத்த மட்டும் இல்ல 1847 இடங்கள்ல 630 இடம் வந்து காலியா இருக்கு. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, எப்படி வந்து அங்க சேரக்கூடிய பசங்கள்ட்ட வந்து கவுன்சிலிங்கு, இன்ஜினியரிங் காலேஜு, அப்ப இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் போகும்போதே டாப்ல என்ன போவாங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் தான் போவாங்க. ஏங்க போறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு? அங்க வந்து ஃபீஸ் கம்மியா இருக்கும். இன்னொன்னு கவர்மெண்ட் காலேஜு, நல்லா கோச்சிங் பண்ணுவாங்க அப்படின்னு தான் போறாங்க. இப்படி ஸ்டாஃபே இல்லாம இருந்தா, எப்படி அவங்கலாம் படிப்பாங்க பாவம்? ஸ்கூல் லெவல்லயும் இந்த மாரி வேக்கன்ட்டா இருக்கு. நம்ம கல்லூரி லெவல்லயும் இந்த மாரி வேக்கன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வேக்கன்சி எல்லாம் ஃபில் அப் பண்ணாலே பல பேருக்கு வேலை கிடைக்கும். ஒருத்தர் வேலைக்கு போனா, அந்த குடும்பமே என்னது பொருளாதார ரீதியா மேல போகும். டிஆர்பில எந்த விதமான கால்ஃபரும் பண்ணவே மாட்றாங்க. பண்ணுனாலும் ஒரு ப்ராப்பரா அத எக்ஸாம் வச்சு முடிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு வேக்கன்சிய வந்து ஃபில் அப் பண்ணாம வச்சுக்கிட்டு, வேக்கன்சிய புதுசா உருவாக்கத்தே வேணாம். உள்ள வேக்கன்சியாவது ப்ராப்பரா ஃபில் அப் பண்ணாலே, அதுக்கு ப்ராப்பரா எக்ஸாம் வச்சாலே, இங்க வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாம நல்லா இருக்கும். இல்ல நீதிமன்றத்துல வழக்கு, இங்க வழக்கு, அங்க வழக்கு போட்டு பாதி வந்து இதா போயிரும். என்ன பண்றது நம்ம வந்து கொஞ்சம்
அவங்க யோசிக்கணும். ஸோ, இந்த போஸ்டர்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு ப்ராப்பரா வந்து அவங்க முடிக்கணும். அவங்க என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வந்து டிஆர்பில எக்ஸாம் ஃபில்லப் பண்ணா நல்லாருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் கேட்பாங்களான்னு தெரியல. தேங்க் யூ.